இருந்து நம்ம ஊருக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணும்போது நான் வெளியில துணி துவைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். வெளியில எதுக்கு துணி துவைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்கிட்ட கேட்டிருக்காங்க. அங்க நியூசிலாந்துல லாண்ட்ரியில எப்படி வந்து துணி வாஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா பாத்துரலாம். நம்ம லாண்ட்ரியில வாஷ் பண்றதுக்காண்டி லாண்ட்ரி கார்டை வந்து எடுத்து அதை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறணும். இது நிறைய சைஸ்ல வந்து வாஷிங் மிஷின் வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம எவ்வளவு குவான்டிட்டி வந்து துணி எடுத்துட்டு வந்திருக்கோமோ அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி மிஷின் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். பெரிய சைஸ் பிளாங்கெட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 28 kg வாஷிங் மிஷின் வந்து கரெக்டா இருக்கும். ரீசார்ஜ் பண்ண கார்டை வந்து இங்க வச்சு ஆக்டிவேட் பண்ணி விட்டுறணும். மிஷினுக்கு மேலேயே வந்து பவுடர், லிக்விட், சாஃப்ட்னர், எவ்வளோ ஸ்கூப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் வந்து ஆட் பண்ணிடணும். முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். 8 kg வாஷிங் மிஷினில் வந்து ஒன்று $10, இன்னொன்று $11. அது எதுக்கு அப்படின்னா வந்து 10 minutes வந்து எக்ஸ்ட்ரா வாஷ் பண்ணும். அவ்வளோதான். ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வாஷிங் மிஷின் ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு ஃபுல்லாக வாஷிங் மிஷின் துணி வந்து வாஷ் பண்ணுறதுக்கு, இந்த சைடு ஃபுல்லாமே ட்ரையர் வந்து துணியை வந்து ட்ரை பண்ணுறதுக்காண்டி. இது 2 ஸ்மால் சைஸ் வந்து வாஷிங் மிஷின்.